ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி லெசன், அதாவது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் எலக்ட்ரிசிட்டி லெசன் 4th லெசன் அதில் இருக்கிற சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தெர் ஆர் 4 ப்ராப்ளம்ஸ் இன் தட் யூனிட். அதில் ப்ராப்ளம் நம்பர் 1 பாருங்க, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. 2 bulbs are having the ratings as 60 watts and 220 voltage. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு பல்ப் இருக்கு. ஓகே, ரெண்டு பல்ப் இருக்கு. அதுல பல்பு 1 60 வாட், பல்பு 2 எவ்வளோ வாட்ஸ் இருக்கு அப்படின்னா 40 வாட்ஸ். 40 வாட்ஸ். இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 220 வோல்டேஜ் தான் வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து நாங்கள் பவர் சப்ளை கொடுக்குறாங்க. 220 வோல்டேஜ் ரெண்டுக்குமே பவர் சப்ளை. இதில் கொஷின் என்னன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. What is the question is, which one has great resistance? Resistance means R. இந்த ரெண்டு பல்புல ரெண்டு பல்புக்கும் R இருக்கும், இதுக்கு ஒரு R இருக்கும், இது செகண்ட் பல்புங்கிறதுனால R2, இது ஃபர்ஸ்ட் பல்புங்கிறதுனால R1. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, R1 பெருசா இல்ல R2 பெருசா, இதுதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நமக்கு எதோட ஃபார்முலா தேவை அப்படின்னா எலக்ட்ரிக் பவரோட ஃபார்முலா தேவை. வாட் இஸ் எலக்ட்ரிக் பவர்? P ஈக்குவல் டு VI. இதான் எலக்ட்ரிக் பவரோட ஃபார்முலா. இது நமக்கு தெரியும். பட் ஆனால் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பவர் அவங்களே கொடுத்துட்டாங்க. 40 வாட், 60 வாட் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் அகைன் வோல்டேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா ஆறு தான் கேட்கறாங்க. ஆனா இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆரே இருக்காது. கரெக்டா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு தேவையான மாதிரி, விச் மீன்ஸ் ஆர் இருக்கிற மாதிரி நம்ம we have to modify this. எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, பி, அதாவது இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா P ஈக்குவல் டு VI அப்படின்னு இருக்கு. P ஈக்குவல் டு VI அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஓம்ஸ் லா தெரியும். கரெக்டா? ஓம்ஸ் லா என்னது? V ஈக்குவல் டு IR. இதுதானே ஓம்ஸ் லா. என்ன பண்ண போறோம்னா, இந்த ஐக்கு பதிலா நம்ம வேற ஒரு டேர்ம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். விச் மீன்ஸ் இந்த ஓம்ஸ் லால பாருங்க, இந்த ஓம்ஸ் லால ஐயை மட்டும் இந்த சைடு நான் வச்சிருந்தேன் அப்படின்னா என்ன ஆயிடும்னா V பை R அப்படின்னு வந்துடும் இல்லையா? இந்த V பை R இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா P ஈக்குவல் டு இந்த டேர்ம்ல இருக்கிற V அப்படியே இருக்கும், இன்டூ இங்க நான் ஐக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்றேன் V பை R. ஸோ V பை R. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஆயிடுன்னு பாருங்க. ரெண்டு V இருக்கு, V இன்டூ V. ஸோ V ஸ்கொயர்டு பை R ஈக்குவல் டு P. இவ்வளவுதான் விஷயம். இப்போ நமக்கு என்ன புது ஃபார்முலா கிடைச்சிருச்சா? புது ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஒரு மாடிஃபைடு ஃபார்முலா. இதுல பாருங்க, இந்த ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு பாருங்க. எதுவும்னா ப்ரெஷரும் ஆரும், விச் மீன்ஸ் இஃப் ப்ரெஷர் இல்ல பவர், இது ப்ரெஷர் இல்ல பவர். எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இதுல என்ன சொல்றாங்க பாரு, இஃப் பவர் அதிகமா இருந்தா ஆர் கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. இதுவே பவர் கம்மியா இருந்தா ஆர் எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோமா? இப்போ கம்மிங் பேக் டு த அவர் கொஷின். இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. இந்த பல்பு 1ல பாருங்க, பல்பு 1க்கு பவர் அதிகமா, பல்பு 2க்கு பவர் அதிகமா. விச் மீன்ஸ் பவர் கம்மியா இருந்தா ஆர் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ த ஆன்சர் இஸ் பல்பு 2. த ஆன்சர் இஸ் பல்பு 2, which means 40 வாட் இருக்கிற பல்புக்கு என்ன அதிகம் அப்படின்னா ஆர் அதிகம். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.